அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தந்தையும் மகனும் உலகத்தரம் வாய்ந்த அளவிற்கு ஒரு பக்கம் தந்தை, ஒரு பக்கம் விமான நிலையம் அமைக்கப்படும். கோடிகள்ல, பல கோடிகள்ல. ஒரு பக்கம் மகன் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும். எல்லாம் வரவேற்பது. அதாவது உலகளாவிய விளையாட்டு என்பது வாழ்க்கையினுடைய அங்கம் இருக்கட்டும். அதே போல எங்கேயாவது இந்த கூட்டத்தொடர்ல உலகத்தரம் வாய்ந்த அளவிற்கு இந்த தமிழ்நாட்டில் ஒரு நெற்குடன், அதாவது நெல்லை கொள்முதல் செய்து இத்தனை டன்களை நாங்கள் அந்த எந்த மழை வெயிலே எலிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ள நவீனத்துவமான ஒரு நவதானிய குடோன்கள் இருக்கா? இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் இருக்கா? ஆண்டாண்டு காலமாக இந்த திராவிட ஆட்சியில் நாம் ஒரு தொடர்கதையாக பார்த்து வருகிறோம். நெல் கொள்முதல் நிலையங்கள் எல்லாம் திறந்த வெளியில் வைத்து அதை படதா போட்டு மூடி வைப்பது. இதுதான். அதை பார்த்தீங்கன்னா மழை பெய்து எல்லாம் விளைத்து விடும். ஒரு அதிகப்படியான கொள்ளளவு கொண்ட ஒரு நவீனத்துவமான குடோன் கிடையாது இந்த தமிழ்நாட்டில். ஆனால் மகனும் தந்தையும் ஒரு பக்கம் விமான நிலையம், சர்வதேச அளவிற்கு விமான நிலையம் அமைக்கப்படும். மகன் என்னவென்றால் அதற்கு ஈடாக சர்வதேச அளவில் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும். இதை மட்டும் அமைத்து என்ன செய்ய போகிறீர்கள் இந்த நாட்டு மக்களுடைய? அதாவது இன்றைக்கு சைனாவோட இன்றைக்கு இந்தியா என்பது மக்கள் தொகையில முன்னிலை போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையை எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவில் அதிகப்படியாக தான் இருக்குது. காரணம், தமிழ்நாட்டினுடைய பிறந்து வாழ்வர்களை காட்டிலும் அண்டை மாநிலத்தவருடைய வருகை இங்கே தமிழ்நாட்டிற்கு அதிகமாக இருக்கின்றது. இப்படி சென்று கொண்டிருக்கும் போது பல்லாயிரம் கோடிகளை ஒரு பக்கம் விமான நிலையங்களுக்கும் ஒரு பக்கம் விளையாட்டு மைதானங்களுக்கும் நீங்கள் நிதி ஒதுக்கி இதை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அன்றாடம் மக்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்தை ஒரு உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கின்றதா என்ற இல்லை. சாதாரணமாக ஒவ்வொரு பேருந்து நிலையங்களையும் பார்க்கும்போது அந்த பேருந்து நிலையம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடம் மிக கேவலமான, முகம் சுளிக்க வகையிலே மூச்சை பிடித்து கொண்டு செல்லக்கூடிய நிலைகள்ல தான் தமிழ்நாட்டினுடைய பேருந்து நிலைகள் பெரும்பான்மையாக இருக்கின்றது. இதெல்லாம் சரி செய்ய முடியாத இந்த திராவிட மாடல் அரசு வானூர்தி நிலையம் கட்டுகின்றோம், விளையாட்டு மைதானம் கட்டுகிறோம் என்று கோடிகளை அங்கு கொண்டே கொட்டுகின்றது. இந்த கோடிகளை அங்க கொட்டுவதற்கான காரணம் என்ன? தங்களுடைய பாக்கெட்டுகள்ல அள்ளி கொண்டு போவது தான். ஏனென்றால் பொதுமக்களுடைய அன்றாட போக்குவரத்து இருக்கக்கூடிய அந்த சாலைகளையோ அல்லது அவர்களுடைய பேருந்து நிலையங்கள், பயணிக்கக்கூடிய பேருந்து நிலையங்களையோ முறைப்படுத்தி உலகத்தரம் வாய்ந்த நவீனத்துவமான ஒரு திட்டங்களை கொண்டுவதற்கான எந்த ஒரு திட்டங்களும் தங்களுடைய கைகளில் இல்லை என்பதை தான் இந்த நிகழ்வு நமக்கு தோன்றுகின்றது. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களோடு சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.